வணக்கம் நண்பர்களே. அனுஷம் ஷேர்ஸ் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 முதல் நாளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டு தொடக்கத்திலேயே நல்ல திட்டமிடலை செய்து உங்கள் ஃபைனான்ஷியல் வெல்த்தை உயர்த்தி கொள்ள இந்த புத்தாண்டு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கட்டும் என்று எனது பிரார்த்தனைகள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்னென்னா, இந்துஸ்தான் காப்பர். இந்த ஸ்டாக்கை பற்றி நான் டிசம்பர் 4ஆம் தேதியே என்னோடய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு செஞ்சுருந்தேன். அப்போ அது ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் ஆகியிருந்தது. பிரேக் அவுட்டிற்கு தயாராக இருந்தது. பிரேக் அவுட்னா மேலேயும் போகலாம், இல்லைன்னா கீழேயும் போகலாம். ஆனால் நான் பிரேக் அவுட்டை மேல் நோக்கி தான் போகும்னு கணிச்சிருந்தேன். ஏன்னா தற்போது காப்பருக்கு நிலவும் டிமாண்டு, அதுக்கப்புறம் அது நீண்ட நாள் அக்குமுலேஷன் ஜோனில் இருந்தது. அந்த ட்ரிபிள் டாப் ஒவ்வொரு முறையும் பிரேக் அவுட் ஆகணும்னு நினச்சி 3 முறையாக அது ஃபெயிலியர் ஆகியிருந்தது. இந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறம் ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்குன்றது என்னோடய கணிப்பு. நான் எதிர்பார்த்த மாதிரியே அன்றைக்கி ஒரு நல்ல வால்யூம் ஸ்பைக்கு பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தான் நான் அதை மேல் நோக்கி போகணும்னு எதிர்பார்க்கறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. அதுக்கான ஃபேக்டர்ஸாக இருந்தது. அது மாதிரியே பிரேக் அவுட் ஆகி அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 நாளில் 50% ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இது மாதிரியான ஸ்டாக்குகளை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாவே நாம் ஆப்ஷன் பக்கம் போகாமல் சேஃபாக நம்ம ஏதாவது இதில் இன்கம்மை பார்த்துட்டு இருந்துக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் அந்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். நிறையா அனலைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மெட்டல் செக்டாரில் இந்த காப்பருக்கு இப்போ நல்ல டிமாண்ட் இருக்குது. பொதுவாக எல்லோரும் காப்பர் தான் இனிமேல் அடுத்த தங்கம், காப்பர் தான் இனிமேல் அடுத்த வெள்ளின்னு சொல்லி ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. எப்போவுமே இது மாதிரி பேச்சு இருந்துட்டு தான் இருக்கும். தங்கம் நல்ல விலை ஏறிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கம் தடாலடியாக இறங்க போகுது, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பிட்டு போடுவாங்க. அதே மாதிரி வெள்ளியில் எந்த மூமெண்ட்டும் இல்லாதப்போ இனிமேல் வெள்ளி தான் அடுத்த தங்கம் அது இதுன்னு பூதாகரமாக பேசி பயமுறுத்துவாங்க, இல்லைன்னா ஆசையை தூண்டுவாங்க. எது எப்படியோ இந்த டெக்னிக்கல் எப்பவும் சரியாக சொல்லும். டாக்டருக்கு ஸ்டெதஸ்கோப் எப்படி நாடி துடிப்பை தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கோ, அதுபோல் நாம் பங்குகளோட நாடி துடிப்பை இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஸ்டாக்குக்கு இப்போது வரலாம். என்ன தான் இப்போ இந்த காப்பர் டிமாண்ட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் இப்போ என்டர் ஆகிறதுன்றது ஒரு சரியான முடிவாக எனக்கு தோணலை. ஏன்னா இது பிரேக் அவுட் ஆகி ஒரு புதிய உச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதுவும் 2 வாரத்தில். அதனால் இப்போ இது கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எலியட் வேவ் தியரி படி பார்த்தாக்கா இப்போ இது 5வது வேவில் இருக்குது. பொதுவாக கமாடிட்டி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேவ் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஆனால் இங்கே திரும்பவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 780+ நிச்சயம் அதனோட டார்கெட்டாக இருக்கும். இப்போ இந்த சார்ட்டில் எங்கே அதனோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போது கடைசி 4-5 ட்ரேடிங்கில் நல்ல வால்யூம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது அப்சைட் மொமெண்டம் கொடுக்குமான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அவசரப்பட்டு இப்போ என்ட்ரு ஆகிடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கமாடிட்டி பற்றி இருக்கிற ஹைப்பில் போயிட்டு மாட்டிக்க வேண்டாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுசா பார்த்தவங்க எல்லோருக்கும் எனது நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை நிச்சயம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்க ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்ல உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிடுங்க. உங்க எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. விரைவில் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.